ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. கிருபையை கொடுத்துருக்கிற இந்த நாளுக்காக நன்றி அப்பா. எத்தனையோ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படாத ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீரே நன்றி செலுத்துகிறோம் சாமி. எத்தனையோ பேர் எத்தனையோ வேலை நிமித்தமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட உங்களுடைய சத்திய வசனங்களை கேட்பதற்கு நீ தந்திருக்கிற இந்த வாய்ப்புக்கு நன்றி ஆண்டவரே. இதுவரை பேசி எல்லா பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே, இனி பேச போகிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபை இருக்கட்டும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த இடத்துல என்னையும் நிறுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக நான் உண்மையிலே ஆண்டவரை துதிக்கிறேன். நான் இந்த வருஷம் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா ஐயா ஒரு வார்த்தை சொன்னார், சிலருக்கு கிடைக்கலாம், சிலருக்கு கிடைக்காமல் போகலாம். போன வருஷம் வந்தவங்க பேசுவாங்க, சிலருக்கு அடுத்த வருஷம் வரலாம் புதுசாக பேசுவாங்கன்னொன்னே நான் ஒரு வேளை தப்பாக முடிவு பண்ணிட்டேன். அப்போ இந்த மாதிரி நம்ம கிடையாது. அதே மாதிரி பேர் படிக்கலன்னொன்னே எப்பா நம்ம சொன்ன மாதிரி ஐயா புரிஞ்சுக்கிட்டார் உங்களுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் கடைசியில் பார்த்தா பேர் பின்னால் இருக்குது. அது தலை பார்த்தா உபதேசம். உபதேசம் அப்படிங்கிறது யாருக்கு தேவை? உபதேசம் யாருக்கு வேணும்? எல்லாருக்கும் உபதேசம் தேவைப்படுமா? எடுத்தவர்கள் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:18. ரைட். சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிற அளவுக்கு அது எப்படி இருக்குது? பைத்தியமாக இருக்கிறது. இந்த வார்த்தை எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான வார்த்தை. அடிக்கடி ஸ்கூலில் காலேஜிலலாம் என்ன செய்வோம்? நம்முடைய சகாக்களை திட்டுவோம். நான் திட்ட மாட்டேன், ஆனால் மற்றபடி நீங்களாம் நிறையா பேசுவீங்க. ஆனால் ரசிக்கப்படுகிற நமக்கு அது எப்படியா இருக்குது? தேவ பலன். அப்போ தேவ பலனாக இருப்பது என்னதுன்னா உபதேசம் தான். என்னது? தேவ பலன். உலகத்தார் நிறைய உபதேசம்லாம் சொல்லுவாங்க, அது அப்போதைக்கு நல்லாயிருக்கும். அது அந்த அந்த ஒரு சில நிமிடங்கள் அப்படியே கடந்து போனதுக்கப்புறம் அந்த என்ன செய்யுது, நமக்கு ஒரு சோர்வு வந்துடும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அப்படி இல்லை. அது எப்போவுமே அது நம்ம கூடயே என்ன செய்யும்? இருக்கும். அந்த வார்த்தை எப்படி வேணாலும் இருக்கலாம். அது ஜெபத்தின் மூலமாக வெளிப்படலாம், துதி ஆராதனையின் மூலமாக வெளிப்படலாம், பாடல்கள் வழியாக வரலாம், பேசுகிற வார்த்தைகள் பிரசங்கத்தின் மூலமாக கூட வரலாம். சரி, உபதேசம் அப்படிங்கிறது பிரசங்கம், சுவிசேஷம், ஆலோசனை, அறிவுரை, இதான் என்னது? இதெல்லாம் பிரசங்கத்துக்கு அந்த உபதேசம் அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருள். உபதேசம் ஸ்கூல்லலாம் நிறையா சொல்லுவாங்க டீச்சருங்கள்லாம். நாங்கள்லாம் படிக்கல, எங்கள் டீச்சருங்கெல்லாம் எங்கள் நிறையா உபதேசம் சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறோம்னா நான் உண்மையிலே சொல்கிறேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். எங்கள் டீச்சருங்க தான் காரணம். காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எங்கே பார்த்தாலும் என்ன செய்வாங்க? வசனம் சொல்லுவாங்க. திட்டினா கூட வசனம் சொல்லியே திட்டுவாங்க. அது எங்களுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு வாய்ப்பு. சரி, சிலுவையை குறித்த உபதேசம் ரசிக்கப்படுகிறவர்கள், யாரெல்லாம் ரசிக்கப்படணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ நமக்கு தான் அது என்னது? ஜீவபலனாக இருக்குது. எனக்கு வந்திருக்கிற எல்லாருமே ஏதாவது ரசிக்கப்படணும், ரசிக்கப்பட்டவர்களும் வந்திருக்கலாம், ரசிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்களும் இங்கே வந்திருப்பாங்க. என்ன எடுத்த உடனே எல்லோரும் ரசிக்கப்பட முடியாது. அது மாதிரி ரசிக்கப்பட்டுட்டோம், இன்னும் நான் ரசிக்கப்படலை அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. என்ன, ஒரு பாவம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறோன்னா மன்னிப்பு கேட்கணும். ஆனால் ஆண்டவர் மன்னிச்சிட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும். வந்தால் மட்டும்தான் முடியும். சரி, அப்போ ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன செய்வாங்க? சீர்கெட்டு போவார்கள். அநேக ஆலோசகர்கள் தான். என்னதுப்பா? அந்த வசனத்தை கொஞ்சம் படிங்கப்பா. படிக்கிறீங்களா? அநேக ஆலோசகர் இருந்தால் என்ன செய்வாங்க? ஜனங்கள் நல்லா இருப்பாங்க. அந்த இடத்துல ரொம்ப நல்லா ஆண்டவருடைய வார்த்தை இருக்கும். அந்த மனிதர்கள் எப்படின்னா இருதயத்தில் சுத்தம் உள்ளவங்களாக இருப்பாங்க, சாந்த குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க, பரிசுத்தம் உள்ளவங்களாக இருப்பாங்க, சமாதானம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் நமக்கு இன்றைக்கி நல்ல ஆலோசனை கிடச்சிருக்குது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு உண்மையிலேயே நன்றி சொல்கிறோம். நம்ம அந்த பகுதியில் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 31-32 படிங்க.
ஸோ இந்த சத்தியத்தை அவர் தான் அதாவது ரசிக்கப்பட்டவர், அவர் தான் நமக்கெல்லாம் அதிபதி அப்படிங்கிற இந்த சத்தியத்தை கேட்ட உடனே அவர்கள் மூர்க்கம் அடைந்தார்கள். யார் அவர்கள்? அப்போ அந்த கேட்ட ஜனங்கள், அவர் இந்த வேதபாரர்கள், இந்த பரிசேயர் சதிசேயர் அப்படிப்பட்டவங்க தான் அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. ஏன்னா இயேசு எப்படி நமக்கு இயேசு அப்படின்னு சொன்னோன்னா அவங்களாம் ஏற்றுக்கொள்ளல என்ன. அப்போ அப்படி தான் ஏற்றுக்கிடாமல் இருந்துட்டாங்க. சரி 33 படிங்கப்பா. ஏசு அதான் அவர்கள் அதை கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்ய யோசனை செய்தார்கள். எப்படி கொலை பண்ணலாம்? இன்னைக்கு கூட நம்மளால் எல்லா இடத்துலையும் அறிவிக்க முடியாது. தமிழ்நாட்டில் நம்ம உண்மையிலே பாக்கியவான்கள் பாக்கியவதிகள், சுவிசேஷம் சொல்கிறாங்க, கேட்குறோம், தைரியமாக போய் நம்ம சொல்கிறோம். ஆனால் வட இந்திய தேசத்தில் நம்மளாலாம் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டிலே சொல்கிறாங்க, இந்த கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு அந்த பக்கமே என்ன தான் ரொம்ப கஷ்டம் சுவிசேஷம் சொல்லணும். நம்ம சைட்லேயே எல்லா இடத்துல ஏற்றுக்கிட மாட்டாங்க. சிலர் முடியாது, அதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படிம்பாங்க. அப்போ ஆனால் அவங்க அந்த காலத்தில் அவங்க மூர்க்கமாக இருந்து அவங்களை கொலை செய்யறதுக்கு என்ன செஞ்சாங்க? யோசனை பண்ணினார்கள். 34 ஆ ஆ அப்போ இன்னும் ஒரு முறை ரீட் பண்ணலாம். அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாயசாஸ்திரினா ஒரு எப்படி சொல்லுவோம், ஜட்ஜி மாதிரி நியாயம் பண்ணுறவங்க. அவங்க தான் பெரிய சாஸ்திரி. அந்த காலத்தில் பேர் வைப்பாங்க சாஸ்திரி. லால் பகதூர் சாஸ்திரி, நிறைய சாஸ்திரிகள் பேர் வைப்பாங்க. ரொம்ப நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறவங்க அந்த பேர் வச்சுக்கிடுவாங்க. நம்ம யாரும் வைக்க மாட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்க்க போனவங்க யார் தான்? இயேசு கிறிஸ்துவை பார்க்க போனாங்களா? சாஸ்திரிகள் எல்லோரும் பார்க்க போனாங்க. வான சாஸ்திரிகள் நினைச்சாங்க இயேசு கிறிஸ்துவை பார்க்க போனாங்க. ஆனால் இந்த சாஸ்திரி இவர் வான சாஸ்திரி அல்ல, இவர் நியாயம் பண்ணுற சாஸ்திரி, ஜட்ஜி மாதிரி. படிப்பா. கமாலியல் என்னும் பேர் கொண்ட ஒரு பரிசேயன். அப்போ அவங்க பரிசேயர்கள் தான். நான் சொன்ன மாதிரி அவங்க பரிசேயர்கள். ஆலோசனை சங்கம். நிறையா பேர் அங்கே யோசனை பண்ணுறாங்கல்ல, இவங்களை என்ன செய்யலாம், இவங்க நமக்கு சுவிசேஷம் சொல்கிறாங்களே, இவங்களை நம்ம என்ன பண்ணி அவங்கள ஏதாவது பண்ணணுமே, கொலை செய்யணுமே அப்படின்னு என்ன செய்கிறாங்க? ஆலோசனை பண்ணுறாங்க. இன்றைக்கி கூட நல்ல விஷயங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு, ஆலோசனையை கேட்பதற்கு ஆள் இல்லை. ஒரு விஷயத்தை நடக்குதோ நடக்கலையோ 10 வச்சு போட்டால் உடனே நெஞ்சிரும். ஊரெல்லாம் பரவிடுது. வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்குது, அதில் சும்மா நடக்குதோ நடக்கலையோ சும்மா போட்டுடுறாங்க. உடனே எல்லோரும் அதை பார்த்து என்ன செய்கிறது? நம்பி அவங்கவுங்க ஒவ்வொரு கருத்து சொல்லிடுறாங்க. படிப்பா. அப்போஸ்தலர். ஏன்னா அப்போஸ்தலர் தான் அங்கே என்ன செஞ்சாங்க? ஆண்டவரை பற்றி அறிவிக்க போனாங்க. அதாவது இவர் தான் அவரை பற்றி அறிவிக்க போனாங்க. அந்த அப்போஸ்தலர் கொஞ்ச நேரம் நீங்கள் அவங்களை என்ன செய்யுங்க, வெளியில் கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னார். சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போவதை குறித்து, அதாவது இஸ்ரவேலருக்கு இந்த மனுஷரை குறித்து நீங்கள் செய்ய போவதை பற்றி என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாயிருங்க. ஆண்டவர் நம்மளையும் பார்த்து எச்சரிக்கிறார். அதாவது உபதேசம் சொல்கிறவங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்கிறவங்களை உடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். அதான் அதுக்கு தான் உபதேசம் அப்படிங்கிற இது சொல்லியிருக்காங்க. உபதேசம் அப்படிங்கிறது இது வரைக்கும் நீங்கள் பேசுகிற எல்லாமே என்னது தான்? உபதேசம்தான். இது உபதேசங்கிற தலைப்பு, அவ்வளோதான். ஏன்னா சிலுவை, அதாவது கிறிஸ்துவ வாழ்வில் சவால்கள். கிறிஸ்துவ வாழ்க்கையே ரொம்ப சவாலானது தான். இது வரைக்கும் நம்ம வாஸ்தவ வசனத்தை பார்த்தா, இனி வருங்காலங்கள் கூட இப்படி தான் இருக்க போகுது. இது வரைக்கும் இந்த வசனத்தை பற்றி பார்த்தா, இனி வருங்காலம் நமக்கு இப்படி தான் இருக்கும். ஏன்னா வேத வசனத்தெல்லாம் என்ன செய்ய முடியாது, கேட்கக்கூடாத, வேத வசனத்தை கேட்கக்கூடாத காலம் வரும். ஆண்டவரே அந்த பஞ்சத்தை அனுப்பிடுவார். அதனால தான் நம்ம என்ன செய்யணும்? இந்த வேத வசனங்களை படிக்கணும், படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் தான் என்ன செய்யலாம்? குறைந்தபட்சம் அடுத்தவங்களுக்கும் சொல்லலாம், நம்மளும் அப்பப்போ சொல்லி பார்க்கலாம். அதுதான் என்ன செய்கிறாங்க, இந்த வருஷத்துக்கு ஒரு 2 முறை நமக்கு வேதாகம தேர்வு வைக்கிறாங்கன்னா அது சும்மாலாம் இல்லை, எதிர்காலம் கருதி தான். அடுத்த வசனம்ப்பா. ஏனென்றால் சில நாட்களுக்கு முன்னே
எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். அப்போ அந்த மனிதன் என்ன தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். நான் தான் பெரியாள். ஆனால் ஆண்டவருக்கு முன்னால் யாருமே பெரியாள் கிடையாது. உபதேசம் சொல்கிறேன், ஆண்டவரை பற்றியே சொல்லியிருந்தாலும் ஆண்டவருக்கு கீழே தான். எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க யாராக இருந்தாலும் ஆண்டவருக்காக தான் ஊழியம் செய்கிறாங்க. அதனால் உபதேசத்தை கேட்குறவங்க பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் ஆண்டவருக்கு கீழே தான். அவங்க வந்து என்ன தன்னையே பெரியவனாக பாராட்டினான். இல்லை நான் நல்லா பேசிட்டேன், நான் நல்லவன் அப்படின்னு என்ன செய்கிறது, அப்படிலாம் பாராட்டியிருப்பான் கட்டாயம். படிப்பா. ஏறக்குறைய அவன் ஏறக்குறைய 400 பேர் நினச்சிட்டாங்க, அவனை சார்ந்தவங்க இருந்தாங்க. அவன் வந்து நினைஞ்சிட்டான், மடிஞ்சு போனான். அப்போ அவனுக்கு வந்து அதிகாரம் பலம், நம்ம கூட ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்றைக்குமே ஆண்டவர் வந்து தன்னுடைய ஊழியக்காரங்களை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அந்த ஊழியக்காரங்க கூட ரொம்ப ஜனங்கள்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவ கூட உலகத்தில் அவர் இந்த உலகத்தில் சுவிசேஷம் சொல்லும் பொழுது தனக்கு கீழே 12 பேர் தான் இருந்தாங்க. அதாவது நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அற்புதம் பெற்றாங்க. ஆனால் ஒரு 12 பேர் தான் என்ன செஞ்சுருந்தார், தேர்ந்தெடுத்து வச்சுருந்தார். எல்லா சபையில் எல்லா இடத்துலையும் பார்த்தா நிறைய ஜனங்கள் இருப்பாங்க. ஆனால் சபைக்காக ஊழியம் செய்கிற, உபதேசம் பண்ணுற, சுவிசேஷம் சொல்கிற ஒரு சிலர் தான் என்ன செய்வாங்க, பாஸ்டர் ஐயாவோட இருந்து எல்லா சபைகள்லையுமே உண்டு. அப்படி தான் இருப்பாங்க. படிப்போம். அவனை நம்பின அனைவரும் சிதறி, அவனை நம்பின அனைவரும் நினைஞ்சாங்க. அந்த மனிதனை நம்பின, நான் தான் பெரிய ஆள், நான் தான் அப்படின்னு தன்னை மேன்மைப்படுத்தின அவனை நம்பின அனைவரும் நினைஞ்சாங்க, சிதறுண்டு அவமாய் போனார்கள். மடிஞ்சு போனாவன் அவங்கெல்லாம் அப்படி போயிட்டாங்க. அதற்கு பின்பு குடிமதிப்பு நாட்கள். குடிமதிப்பு நாள் எப்போ, இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த டைமில் நினைஞ்சாங்க. குடிமதிப்பு நாட்கள் எழுதப்பட்டுச்சு. அப்போ தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், இங்கேருந்து அந்த பெத்லகேமிலிருந்து போயெல்லாம் அவர் பிறந்தார். அப்புறமா அந்த சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். படிப்பா. கலிலேயன் ஆகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான், அவனும் அழிந்து போனான். அதாவது கலிலேயாவில் யூதாஸ் அவன் என்ன பின்பற்றுங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நிறையா அந்த அந்தி கிறிஸ்து காலம் வரும், கள்ள உபதேசம், கள்ள போதகர்கள்லாம் இருப்பாங்கன்னு வேதத்தில் இருக்குது. அப்போ யாரோ வந்து என்ன செய்வாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. எல்லோரும் சொல்கிறதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிட்டாங்க, இவங்க சொல்கிறதா உண்மை அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. அதான் நினைச்சுது, அதாவது நிறைய எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு நினைச்சு திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. படிப்பா. அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டாங்க. அப்போ அவன் வந்து தன்னுடைய அதிகாரம், பலன், பணம் அதெல்லாம் நம்பிலாம் யாருமே இருந்தாங்கன்னு அவங்க கூட இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவர் வந்து நமக்குன்னு வேத புத்தகம் தந்திருக்கிறார், அந்த வேதத்தை படிக்கணும். வெகு சிலராக இருந்தால் கூட ஆண்டவர் நமக்கு என்ன கற்று தந்திருக்கிறாரோ அதை தான் பார்க்கணும். இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. படிப்போம். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு அந்த 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 நியாய சாஸ்திரி தான் சொல்கிறான். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், இந்த மனுஷருக்கு என்ன செய்கிறாங்க, எதுவுமே செய்ய வேண்டாம். இவர்களை விட்டு விடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷராக உண்டாயிருந்தானால், இந்த யோசனை இந்த கிரியை அவங்களெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களாம் வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கிரியை, இந்த யோசனை எல்லாம் மனுஷனால் உண்டாகலாம் இருந்தால் என்னஞ்சிரும், ஒளிஞ்சு போயிடும் அப்படின்னு அவங்க கூட இருந்த ஒரு நியாய சாஸ்திரியே என்ன செய்கிறாரு, சாட்சி கொடுக்குறாரு. தேவனால் உண்டாயிருக்கிறானால் அதை ஒழித்து விட உங்களால் கூடாது. தேவனால் இந்த காரியம், இவங்க வந்து இப்படி அது சுவிசேஷம் சொல்கிறாங்க, உபதேசம் சொல்கிறாங்க, இதெல்லாம் தேவனால் உண்டாயிருந்தா உங்களால் என்ன செய்ய முடியாது, உங்களால் ஒழித்து விட முடியாது. மனுஷனால் முடிஞ்சால் தான் முடியும். ஆண்டவர் நமக்குன்னு என்ன வச்சுருக்கிறாரோ, என்ன திட்டம் வச்சுருக்காரோ அந்த திட்டத்தை செய்யும்போது யார் நினச்சாலும் என்ன செய்யாது, எதுவுமே நடக்காது. படிங்கப்பா. தேவரோட போர் செய்தவர்களாய் காணப்படாதபடிக்கு வாருங்கள் என்றான். சார் அடுத்ததுப்பா. அப்பொழுது அவர்கள் யோசனை அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து, இயேசுவின் நாமத்தை கொடுத்து பேசக்கூடாதுன்னா உபதேசம்லாம் என்ன செய்யக்கூடாது,
இயேசுவின் நாமத்தை குறித்து இங்கெல்லாம் பேசக்கூடாது. இப்போவுமே நிறைய கிராமங்கள்லாம் சொல்லுவாங்க, பெரிய பெரிய ஊர்லலாம் போனால் எங்கள் ஊரில் என்ன செய்யக்கூடாது, இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது, எங்கள் ஊரில் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரை பற்றி துதிக்கக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது, சோத்திரம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் என்ன செய்கிறது, புது புது வார்த்தையெல்லாம் பேசுவாங்க. ஆனாலும் கூட ஆண்டவர் நமக்கு வந்து என்ன செய்யறாரு, துதிக்கிறதுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார். நம்ம வந்து அவங்கள்ட்ட போய் தர்க்கம்லாம் பண்ணக்கூடாது. சரி ரைட் அப்படியா அப்படின்ட்டு என்ன செய்யணும், ஆண்டவரை இவர்களையும் என்ன செய்யும், ஆசீர்வதியும், இவங்களை வந்து அழிச்சு போட்டுறாதரும். ஏன்னா மோசை வந்து தன் ஜனங்களுக்காக நெஞ்சார், ஆண்டவர்கிட்ட கெஞ்சினார். அதே மாதிரி தான் நம்ம அந்த ஜனங்களுக்காக என்னை எதிர்த்துட்டாங்க, நான் உபதேசம் பண்ணுறது என்ன செய்யலை, இவங்க வந்து கேட்கல, என்னை உபதேசம் பண்ண விடலை அப்படின்னு இது பண்ணக்கூடாது. சரி ரைட்டு பண்ணலை அப்படின்ட்டு போயிட்டு அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஏன்னா ஜெபம் ஒன்று தான். ஆண்டவரே அழிச்சிடும், ஆண்டவரே ஆண்டவரே நீர் அவங்க கூட பேசும். ஏன்னா இந்த நியாய சாஸ்திரி கூட கட்டாயம் ஆண்டவர் நினைஞ்சிருப்பார், பேசியிருப்பார். இவங்களை நம்ம ஒன்றுமே பண்ணிடக்கூடாது, இவங்க வந்து தேவனால் உருவாக்கப்பட்டவங்க, இது மனுஷனால் உருவாக்கலை அப்படிங்கிறது அந்த மனிதன் அறிந்து கொண்டது போல் இந்த நம்மளை யாராவது தடுக்கிறாங்கன்னா அவங்களும் அறிஞ்சுக்கணும். அதுக்கு என்னென்னா நமக்கு ஒன்று ஜெபம் முடிந்த வரைக்கும் என்ன செய்யலாம், அவங்களுக்கு உபதேசம் சொல்லணும். அடுத்ததுப்பா, பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவளை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானப்படுவதற்கு பாத்திரராக அவருடைய நாமத்தை நாங்கள் வந்து பிரஸ்தாவப்படுத்துகிறோம். சரி ரைட், நாங்கள் அவமானப்படுத்துறதுக்கு பாத்திரவான்கள், பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டாங்க. என்னப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணாங்க. இயேசுவே கிறிஸ்து, வீடு என்ன தெரு ஆலயம் எங்கெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சோ அங்கெல்லாம் சுவிசேஷம் சொன்னாங்க. அப்போ இயேசு கிறிஸ்தா உண்மையானவர் அப்படின்னு நினைஞ்சாங்க. உபதேசம் சொன்னாங்க, அறிவுரை சொன்னாங்க, ஆலோசனை சொன்னாங்க. ஏன்னா ஜனங்களுக்கு முக்கியமான இந்த காலகட்டத்தில் ஆண்டவருடைய ஆலோசனை, அதுவும் குறிப்பாக இந்த சின்ன பசங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு தான் ஆண்டவர் நினைஞ்சிருக்கிறார், தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 26 வசனம் படிங்க. உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அதாவது இன்னொரு படிங்கப்பா. உங்கள் பொருட்டுனா ஆண்டவருக்காக தான். தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படி, தேவனால் அளிக்கப்பட்ட உத்தியோகம். நேற்றுக்கு அம்மா பேசுனாங்க, உத்தியோகம் என்றால் உலக பிரகாரமாக சொல்லப்போனால் அது ஒரு வேலை. ஆனால் இது ஆண்டவருடைய ஊழியம், இது ஒன்றும் ஜாப்பெல்லாம் கிடையாது. என்ன, இது வந்து நிறையா பிரச்சனை இருக்கும், கஷ்டம் இருக்கும். வேலைன்னா நெஞ்சிடலாம், எப்போ அந்த வேலை எனக்கு வேணாட்டா அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடலாம், இல்லை ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இது ஆண்டவருடைய ஊழியம். இதான் இந்த உத்தியோகம். படிங்க. நான் அந்த சபைக்கு ஊழியக்காரன். எந்த சபை? கொலோசையர் சபை. ஏன்னா நிறைய சபைகளுக்கு நான் பரிசுத்த பவுல் போனது போல் இது வந்து கொலோசையர் சபைக்கு நெஞ்சார், நான் ஊழியக்காரன் ஆனேன். 27 புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையும் ஐஸ்வர்யமும் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த. அதாவது புறஜாதியார்னா ஆண்டவர் வந்து யாரையுமே புறஜாதியார் நினைக்கிறான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட யாராக இருந்தாலும் அவருடைய ஜனங்கள் தான். இப்போ நம்ம கானானியர் படிக்கிறோம், கானானிய பெண்ணுக்கு ஆண்டவர் நெஞ்சார், அற்புதம் செய்கிறார். அவங்க வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவரை தான் அவர்கள் வந்து புறஜாதியார். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பெண் அவர்களையும் தன்னிடத்தில் நெஞ்சார், ஆண்டவர் சேர்த்து கொண்டார். அதே மாதிரி சமாரிய பெண் கொர்நேலியோ எல்லாத்தையுமே நெஞ்சார், ஆண்டவர் தன்னிடத்தில் சேர்த்து கொண்டார். அவங்களாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவரை தான். அப்போ அவங்களுக்கு நெஞ்சார், தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். 28 எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அப்போ
இந்த இடத்துல இந்த உபதேசத்தை பற்றி தான் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு முறை படிக்கலாம். 28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக, அதாவது உலக பிரகாரமாக தேர்றது வேறு, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறுவது வேறு. கிறிஸ்து இயேசுக்குள் தேர்னா ஆண்டவரை பற்றி நினைஞ்சிருக்கணும், நல்ல ஒரு அறிவு, அதாவது அறிவு இருக்கணும், ரொம்ப பெருசாக படிச்சிருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவரை பற்றி அறிவு, அந்த விசுவாசம், அவர் மேலே நம்பிக்கை, அதெல்லாம் என்ன செய்யணும் இருக்கிறது தான் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள படிங்க. அவரை நாங்கள் அறிவித்தோம்னா நினைஞ்சோம், அவரை பற்றி உபதேசம் சொன்னோம், அவரை பற்றி நினைஞ்சோம், சிவசேஷம் சொல்கிறது உபதேசம் சொன்னோம். எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி. ஆனால் இன்றைக்கி வந்து உலகத்தில் புத்தி சொல்கிறதுங்கிறது ரொம்ப குறைவு. வந்து ஒருத்தன் கெட்டு போகிறான்னா அவனை பார்த்து என்ன செய்து வேடிக்கை பார்ப்பாங்க, சிரிப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. நாளைக்கு அவன் வந்து கெட்டு போயிட்டான் அப்படின்னா அப்போ தான் என்ன செய்வாங்க, அவன் கெட்டு போயிட்டான், நான் என்ன பண்ணுறது இல்லை. ஆனால் நம்ம வந்து ஆண்டவரை பற்றி அறிந்தவர்கள், நமக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ கட்டாயம் அவர்களுக்கு என்ன செய்யணும், புத்தி சொல்லணும். அது சொல்லாமல் இருந்தால் நிச்சயமாக நமக்கு வந்து ஐயோ தான். அவங்க கேட்குறது கேட்காத அவங்க விருப்பம். ரோட்டு வழி ஒருத்தர் போகிறாங்கப்பா, இப்படி பண்ணாதப்பா, அது ஏன்ப்பா பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவங்க கேட்குறது கேட்காத அவங்க சொந்த விருப்பம். படிங்கப்பா. எந்த மனுஷனுக்கு எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுறோம். அப்போ ஞானத்தோடு என்ன செய்யணும், உபதேசம் பண்ணணும். ஏன்னா ஞானம் இல்லாமல் சும்மா ஏதோ போனோம் வந்தோம் ஏதோ ஒன்று பேசணும்லாம் பேசக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ ஆண்டவருடைய வார்த்தையும், அது வந்து மற்றவர்கள் ஏற்காமல் போகலாம். என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க, அவங்க அப்படி பேசுகிறாங்க, இவங்க தான் நல்லா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறாரோ, இது வரைக்கும் அப்படித்தான். எல்லாருமே பேசுனவங்க எல்லாருமே அவங்களுக்குன்னு ஆண்டவர் என்னத்தை வெளிப்படுத்தினாரோ அதை மட்டும்தான் நினைஞ்சாங்க, பேசுனாங்க. அதனால் இவங்க நல்லா பேசுனாங்க, அவங்க நல்லா பேசலை, நான் நல்லா பேசலைனா பேசலையா, அதெல்லாம் வேண்டாம். ஆண்டவர் நமக்கு என்ன கற்று தந்திருக்கிறாரோ, ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவ்வளோதான். ஆண்டவர் நம்ம பயப்படுறோன்னு நமக்கு என்ன செய்கிறாரு, ஞானம் தருகிறார். நம்ம கொஞ்சம் தேறி இருக்கிறோம், ரொம்ப பெருசாலனா கூட கொஞ்சமாக தேறி இருக்கிறோம். போன வருஷம் பேசுனவங்களாம் இந்த வருஷம் இன்னும் நல்லா பேசுனாங்க, இன்னும் நல்லா பேசுவாங்க. நான் ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன். படிக்கப்பா. 29. அதற்காக நான் அதாவது எனக்காக வல்லமையை நடப்பிக்கிற அவருடைய பலத்த கிரியையின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். எதற்கு போராடி பிரயாசப்படுறோம்? ஏன் அப்போஸ்தலர்கள் போராடி பிரயாசப்பட்டாங்க? கொலோசேர் சபையில் உபதேசம் பண்ணுவதுக்கு தான் நினைஞ்சாங்க, போராடினாங்க. போராடி பிரயாசப்பட்டு இப்படியாவது ஜனங்களுக்கு என்ன செஞ்சிடணும், ஆண்டவரை குறித்து சொல்லணும் அப்படின்னு அவங்க பிரயாசப்பட்டாங்க. மத்தேயு 13 அதிகாரம் 54. தாம் வளர்ந்த ஊர், இயேசு கிறிஸ்து வளர்ந்த ஊர் எந்த ஊர்? ஆண்டவர் எங்கு வளர்ந்தார்? கலிலேயாவில் சொல்லுங்கப்பா. கலிலேயாவில் நாசரேத்தில் இயேசு கிறிஸ்து ரொம்ப நாள் என்ன செஞ்சார்? கரெக்டு தானா? இல்லை, நான் ஒரு தப்பாக சொல்லிட்டணும். ஏன்னா அங்கே தான் நெஞ்சார் இயேசு கிறிஸ்து. ஏன்னா வந்து தேவதூதர்னு சொல்லிட்டாரு, நான் வந்து உனக்கு சொல்கிற வரைக்கும் நீ அங்கேயே என்ன செய்யணும், இருக்கணும். நான் உனக்கு சொல்கிற வரைக்கும் நீ அங்கேயே உன்னை வந்து என்ன செய்கிறாங்க, கொலை பண்ணுவதற்கு தேடுறாங்க. இயேசு கிறிஸ்து சின்ன குழந்தையாக பிறக்கும் பொழுதே அவருக்கு என்ன தான், பாடு தான். நமக்கெல்லாம் ஒரு பாடு வந்துச்சுன்னா அவ்வளோதான், ஐயோ நான் எவ்வளோ நாளாக கஷ்டப்படுறேனே அப்படின்னு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த 33 ஆண்டு காலமும் அவர் ஏதோ ஒரு விதத்தில் நினைஞ்சார், கஷ்டப்பட்டார். அநேகரை வச்சு பலன் அடைந்தாங்க, ஆனால் அவர் நிறையா விஷயத்தில் கஷ்டப்பட்டார். நம்மெல்லாம் அந்த பாடெல்லாம் சும்மா தாங்க மாட்டோம். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறதே ரொம்ப சவாலானது. ஏன்னா கிறிஸ்தவனாக இருப்பது சவாலானது, ரசிக்கப்படுறது சவாலானது, ஞானஸ்தானம் எடுக்கிறது சவாலானது, அதன்படி நடக்கிறது ரொம்ப சவாலானது. ஆனாலும் கூட நமக்கு நினைஞ்சுது ஆண்டவர் இந்த வாய்ப்பை தான். சார் படிங்க பார்த்தா. அவர் ஜெபாலயத்தில் அவர் உபதேசம் பண்ணார். ஆண்டவர் நெஞ்சார் உபதேசம் பண்ணார். முதல்ல வந்து அப்போஸ்தலர் உபதேசம் பண்ணாங்க, கொலோசேர் உபதேசம் பண்ணாங்க. இப்போ ஆண்டவரே என்ன செய்கிறாரு, உபதேசம் பண்ணார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்களும் எப்படி வந்தது? ஏன்னா நேற்று வரைக்கும் நம்ம கூட தானே இருந்தானே,
என்ன திடீர்னு இன்றைக்கி என்னமோ உபதேசம் சொல்கிறான், பேசுகிறான், நம்ம கூட யாராவது திருந்திட்டா என்ன செய்வோம்? சரி நல்லா ஆகிட்டான்பா, அவனுக்கு வாழ்த்துக்கள்ப்பா, பரவாயில்ல, நீ நல்லா இருக்கிறேன்னு சொல்ல மாட்டோம். அவனுக்கு எந்த அளவுக்கு பண்ணணுமோ, நேற்று வரைக்கும் என் கூட தான் இருந்த அப்படின்னு தப்பாக என்ன செய்கிறது? அதே மாதிரி ஆண்டவர் நினைச்சாங்க. ஆண்டவர் வந்து பிதாவால் அனுப்பப்பட்ட மனிதர், அவர் மனித சாயலாக வந்தார் அப்படிங்கிறத அவங்க என்ன செய்யலை, அறிந்திருக்கல. சகா மனிதனை பேசுகிற மாதிரியே நினைச்சிட்டாங்க, பேசுனாங்க. படிப்பா. இவர் வந்து தச்சனுடைய குமாரன். அவங்க அப்பா என்ன வேலை செஞ்சாங்க? தச்சன். என்ன இவன் தச்சனுடைய குமாரனாச்சே, இவனுக்கு யார் என்ன இது எப்படி பேசினான்? என்ன நம்ம ஊரில் யாராவது படித்து வந்துட்டா, இவன் என்ன எப்படிடா வந்தான் அப்படி நினைக்கிறது. அது ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, படித்து ஒரு நல்ல வேலைக்கு வந்தாலும் அது என்ன செய்கிறது, அவங்களுடைய வேலையை வச்சு, அவங்களுடைய ஜாதியை வைத்து ஏதோ ஒன்று வச்சு என்ன செய்வது, பேசுகிறாங்க. அது அந்த காலத்துலேயும் பேசியிருக்கிறாங்க, ஆண்டவரே பேசுகிறாங்க. அப்புறம் என்ன நம்மளை பேசுகிறதுக்கு என்ன கூட சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து வந்த புதுசில் இவனுக்கா வேலை கிடச்சி எங்கள் ஊரில் சொன்னாங்க, நல்லா இருக்கிறாங்க, அவனுக்கே கிடைக்கல, இவனுக்கு எப்படி கிடச்சி அப்படின்னாங்க. படிப்பா. இவன் தாய் மரியாள். அப்போ அவங்களுக்கு தெரியுது, அவங்க அம்மா வந்து மரியாள், இவங்க அப்பா வந்து ஒரு தச்சன், இவங்களுடைய குழந்தைகள் தானே இது. படி. யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா, இவங்கெல்லாம் யார்? சகோதரர்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவை பொறுத்தளவு அவங்க அம்மா வயிற்றில் அவர் பிறந்தால் கூட அவர் வந்து பிறந்தார் உண்மை, ஆனால் அவங்க வந்து ஒரு வளர்ப்பு தாய். அவங்க அப்பாவும் யார் தான்? அவர் வளர்ப்பு தந்தை. ஆனால் உண்மையிலே இயேசுவுக்கு அந்த மரியாதையில் பிறந்தவங்க 4 பேர். அவங்க தான் யார்? யோசேப்பு, யூதா, யாக்கோபு, சீமோன், இவங்க தான். அப்போ இவங்களுடைய சகோதரன் ஆச்சேவன் நினைஞ்சாங்க. அதாவது அவங்கள பிரமித்து போனாங்க. படிங்க. இவங்களுடைய சகோதரர்கள் எல்லாரும் நம்ம இடத்துல தானே இருக்காங்க, நான் இவன் மட்டும் நெய் தான் ரொம்ப விசேஷமாக இருக்கிறானே, அவங்களாம் இப்படியே இருக்கிறாங்க, இவன் ஒரு மாதிரியா என்ன செய்கிறான்? ஏனென்றால் அவர் பிதாவால் அனுப்பப்பட்டவர். சரியா? இவர் வந்து உலகத்திலே இதானவங்க, ஏன்னா ஒரு தாய்க்கு மகனாக பிறந்தவர்கள். அவர் வந்து பிதாவால் அனுப்பப்பட்ட ஒரு புரட்சிகரமான மனிதர் தான் இயேசு. அதான் இயேசு கிறிஸ்து வந்து போதித்தார், போதித்த மாத்திரமல்ல சாதித்தார். அதான் இன்றைக்கி அவர் வந்து ஒரு புரட்சியாளராகவே இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, பார்க்கப்படுகிறார். படிப்போம். இப்படி இருக்க இதெல்லாம் எப்படி வந்துச்சு? ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து நிறைய கேள்விகள்லாம் கேட்டார். நிறைய பெரியவங்களை, அவரோட வயசில் பெரியவங்க, பரிசெயர் சதிசெயர்லாம் பார்த்து, இவன் எப்படி நம்மகிட்ட கேள்வி கேட்குறான், இவன் யார் நம்மகிட்ட கேட்குறதுக்கு அப்படின்னு நினைஞ்சாங்க. இப்போயும் கூட நிறைய ஒரு சின்ன பையனாக இருந்தால் கூட ஆண்டவருடைய வார்த்தையோ இல்லை பொதுவாக பேசினா பெரியவங்க பொதுவாக என்ன செய்ய மாட்டாங்க, உட்கார்ப்பா, நீ வந்து சின்ன பையன், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு செஞ்சுருவாங்க. அலட்சியப்படுத்தி அவனை வந்து உட்கார வச்சுருவாங்க. ஆனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது. யாராக இருந்தாலும் பரவாயில்ல. நம்முடைய ஆலயத்திலே ஒரு சின்ன பையன் இருக்கிறான்னா அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா அந்த கருத்தை என்ன செஞ்சிடணும், கேட்டுக்கணும். அவன் வந்து அவமானப்படுத்து. ஒரு சின்ன பொண்ணு இருந்தால் கூட அந்த பொண்ணுடைய கருத்தை கேட்கலாம். அது தப்பு சரிங்கிறதெல்லாம் அப்புறம் அந்த இடத்துல வச்சுட்டு இல்லை அதெல்லாம் கேட்க முடியாது, நீ உட்கார, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிலாம் நினைஞ்சிடக்கூடாது. இப்போ நாளைக்கு நீங்கள் கூப்பிட்டா அந்த பையனோ அந்த பொண்ணோ முன்னால் எக்காரணத்தை கொண்டு வரவே வராது. அது நானாக இருந்தால் கூட உண்மை. படிப்பா. அவரை குறித்து இடர்கள் அடைஞ்சாங்க, துன்பப்பட்டாங்க. என்ன இவர் என்ன நம்ம எப்படியே பிழைச்சிக்கிட்டு இருக்கோம், பிழைப்பு நடத்துகிறோம், இவருனா புதுசாக கேள்வி கேட்குறாரு அப்படின்னு நினைஞ்சாங்க. அவரை குறித்து இடரல் அப்படின்னா துன்பம். பைபிளில் எப்படின்னு தெரியல, ஆனால் பொதுவாக இடரல் அப்படின்னாலே துன்பம். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் வீட்டிலுமே அன்றி, அதாவது இயேசு கிறிஸ்து என்ன செய்யக்கூடாது, எங்கே தன்னுடைய வீட்டில் இன்னும் என்னப்போ கனவீனம் அடைவான் என்றார். அப்போ ஆண்டவர் வந்து எல்லா இடத்துலையுமே கனப்படுத்தப்படலை, எல்லா இடத்துலையும் அவர் கனவீனம் தான் படுத்தினாங்க. ஆனால் அவர் உண்மையாக இருந்தார், கடைசி வரைக்கும் நல்லா நெஞ்சார், எல்லா காரியங்களிலும் உண்மையாகவே இருந்து அவர் வந்து இந்த உலகத்தில் சாதித்தார் நிறையா. ரோமர் 10:13, 14, 15